அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாரந்தோறும் பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிற இந்த பயான் நிகழ்ச்சியிலே இன்று நாங்கள் நற்செயல்களில் எதனையும் அற்பமாக கருதாதீர்கள் என்ற அடிப்படையில் சில செய்திகளை அல் குர்ஆன் சுன்னாவில் இருந்து ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்த நோக்கம் பற்றி சொல்லுகின்ற போது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்குத்தான் நான் படைத்துள்ளேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எனவே நாம் படைக்கப்பட்ட நோக்கமே இபாதத் செய்வதற்குத்தான், அமல்கள் புரிவதற்குத்தான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, ஹயாத்து மௌத்து என்ற விடயம், வாழ்வு மரணம் என்கிற அந்த விடயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியதன் நோக்கத்தை சொல்லுகிற போது, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான ஒரு சொற்பகால அவகாசத்தை நமக்கு தந்ததை பற்றி அல்லாஹ் சொல்கிற போது, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் உங்களில் யார் அழகிய முறையில் அமல் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்குத்தான் நாங்கள் இப்படி ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும். எந்த ஒரு நல்ல செயலையும் அற்பமாக, இழிவாக, சாதாரணமாக கருதி நாம் அதிலே அலட்சியமாக இருக்கக்கூடாது, பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யாரொரு மனிதன் கடுகளவு நன்மை செய்வானோ அதற்குரிய கூலியையும் அவன் மறுமையில் கண்டுகொள்வான். யாரொரு மனிதன் கடுகளவு பாவம் செய்கிறானோ அதற்குரிய தண்டனையையும் அவன் பெற்றுக்கொள்வான், கண்டுகொள்வான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே இது சின்ன ஒரு நன்மையான விஷயம்தானே என்று நாம் விட்டுவிடக் கூடாது. அதை செய்தால் அதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. இது ஒரு சிறிய பாவம் தானே என்று கருதி அந்த பாவத்தையும் செய்யக்கூடாது, அதற்கும் தண்டனை இருக்கின்றது. உலகத்தை பொறுத்த மட்டிற்கும் நம்மில் ஒருவருக்கு ஏதும் துன்பங்கள், துயரங்கள் என்றால் அவருக்கு நாம் உதவி செய்வோம். பொருளாதார பிரச்சனை என்றாலும் சரி, வேற ஏதாவது என்றாலும் நம்மளால் முடிந்ததை செய்து உதவி செய்யலாம் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் மறுமையை பொறுத்த மட்டிற்கும் பாப்பாவுக்கு நன்மை குறைந்து விட்டது என்று பிள்ளைகள் கொடுத்து உதவ முடியாது, அல்லது உம்மாவுக்கு நன்மை குறைந்து விட்டது, சகோதரிகளுக்கு நன்மை குறைந்து விட்டது என்று மற்ற பிள்ளைகளாலோ சொந்தங்களாலோ உதவி செய்ய முடியாத ஒரு நாள் தான் மறுமை நாளாகும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் முடியுமான வரைக்கும் அமல்களை செய்து அந்த மறுமைக்காக எம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, மறுமை நாளில் எந்த ஒருவரும் மற்ற ஒருவருடைய சுமையை சுமக்க முடியாது. மற்றவர்களுடைய பாரத்தை, பாப்பாக்கு பாவம் கூட அல்லது உம்மாக்கு பாவம் கூட, எங்கட உம்மாட பாவத்திலிருந்து கொஞ்சத்தை எனக்கு தாங்கண்டு புள்ள பாரம் எடுக்கவும் இயலாது. இந்த பிள்ளைக்கு பாவம் அதிகரித்து விட்டது, என்ற புள்ளட பாவத்திலிருந்து கொஞ்சத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி அதை நாம பாரம் எடுக்க மேலாது. அல்லது நமது நன்மை கூடையா இருக்குது, பிள்ளைக்கு குறையண்டு போட்டு பெற்றோரால பிள்ளைக்கு கொடுக்கவும் முடியாது, பிள்ளையிடம் இருந்து பெற்றோரால் வாங்கவும் முடியாது. வஅல்லைஸலில் இன்சானி இல்லா மா ஸஆ, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் முயற்சித்தது அல்லாமல், இந்த உலகத்தில் அவன் முயற்சி செஞ்சதை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவன் அங்கே கண்டுகொள்ள மாட்டான். நன்மை செய்தால் அதற்குரிய வெகுமதியை கண்டுகொள்வான், பாவம் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனையைத்தான் அங்கு பெற்றுக்கொள்வான். இந்த எண்ணத்துக்காக முயற்சி செய்கின்றோமோ அதற்குரிய பிரதிபலனை நாங்கள் அந்த மறுமையில் கண்டுகொள்ளலாம். வஅன்ன ஸஅயஹு ஸௌஃப யுரா, அன்றியும் நிச்சயமாக அவன் முயற்சியின் பலன் அவனுக்கு காண்பிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சும்ம யுஜ்ஸாஹுல் ஜஸாஅல் அவ்ஃபா, பின்னர் அவனுக்கு சிறப்பான கூலியாக அவன் கூலி வழங்கப்படுவான். நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான கூலி அதற்கு எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். நல்லது செய்தால் அந்த நற்செயல்களுக்கான கூலி நிரப்பமாக கிடைக்கும், பாவம் செய்திருந்தால் அதற்குரிய கூலியும் எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். எனவே எந்த ஒரு நல்ல செயலையும் லேசாக அற்பமாக கருதி அலட்சியமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிற போது, வத்தகு யௌமன், நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாள் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் மற்ற எந்த ஒரு ஆத்மாவுக்கும் எந்த ஒரு நன்மையையும் கொடுத்து உதவ முடியாத ஒரு நாள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்து, யாரும் யாருக்கும் பரிந்து பேச முடியாத ஒரு நாள். வலா யுஅஹது மின்ஹா அதுலுன், எதையாவது கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாத ஒரு நாள். வலா ஹும் யுன்சரூன்,
பாவிகள் தண்டனையிலிருந்து உதவி செய்யப்பட முடியாத ஒரு நாளாக இருக்கிறது. எனவே அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகிறார். நமக்கு யாரும் நன்மை தரவும் முடியாது அந்த மறுமையிலே, அதே போன்று யாரும் நமக்காக பரிந்து பேசவும் முடியாது. அதே போன்று எதையாவது கொடுத்து, கப்பம் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து அந்த வேதனையிலிருந்து நம்மை காக்க முடியாது. அல்லது இவரை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுருங்க என்று சொல்லி யாரையும் பதிலுக்கு கொடுத்து போட்டு தப்பிவிடவும் முடியாது. அப்படியான ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் பேசுகின்றார். ஏன் இந்த விடயங்களை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், இப்படி ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிற காரணத்தினால் எந்த ஒரு நல்ல செயலையும், அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அதை இலேசாக அற்பமாக கருதி நாங்கள் விட்டுவிடக் கூடாது. அதையும் நாங்கள் செய்து நமது நற்செயல்களால் நமது நன்மையினுடைய அந்த தராசை நிரப்புவதற்காக இந்த உலகில் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமன், அதே போன்று ஒரு நாளையும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். அந்த நாள் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷையா, அதாவது பெற்றோரால் பிள்ளைக்கு உதவ முடியாத ஒரு நாள், பிள்ளைகளால் பெற்றோருக்கு உதவ முடியாத ஒரு நாள், கடுகளவேனும் கொடுத்து நன்மைகளை கொடுத்து உதவ முடியாத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது உண்மையானதாகும். ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, எனவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றுகிற ஷைத்தானும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வாப்பா மகனுக்கு, உம்மா பிள்ளைகளுக்கு நன்மையை கொடுத்து உதவ முடியாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு நன்மை கொடுத்து உதவ முடியாத ஒரு நாள். அந்த நாளை நீங்கள் அஞ்சி இந்த உலகத்தில் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும், நற்கர்மங்கள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து 3 விடயங்கள் செல்கின்றன. இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வாக்குகளோடும் செல்வத்தோடும் சொந்தங்களோடும் பதவிகளோடும் பட்டங்களோடும் வாழ்ந்த மனிதன் திடீரென அவனுடைய உயிர் பிரிகிறது. அவனுடைய ஜனாசாவை தொடர்ந்து 3 விடயங்கள் தான் போகிறது. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருடைய குடும்பம் எல்லாம் போறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், அவனுடைய செல்வம், வாகனம், அப்படி என்றிருக்கிற செல்வங்கள் போகும். மூன்றாவது சொன்னார்கள், அமலுஹு, அந்த மனிதன் செய்யக்கூடிய நற்செயல்களும் அவனுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லும். ஆனால் அவன் கபூரில் வைக்கப்பட்டதும் மண்ணறைக்குள் வைக்கப்பட்டதும் அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அந்த கபூரிலே அவனை தனிமையில் விட்டுவிட்டு அவசரமாக தங்களுடைய வீடுகளுக்கு வந்து விடுவார். அவனுடைய வாகனம் என்றால், சொத்துக்கள் என்றால் திரும்பிவிடும், ஆனால் குடும்பத்தவர்களும் வந்து விடுவார். ஆனால் அவனோடு கடைசி வரைக்கும் இருக்கப் போகிற ஒரே ஒரு விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயபுகா அமலுஹு, அவன் செய்த அமல் மட்டும்தான் அவனோடு கடைசியில் இருக்கும் என்று சொன்னார். அது சின்ன அமல் என்றாலும் சரி, பெரிய அமல் என்றாலும் சரி, நாம் அற்பமாக நினைத்த அமல்கள் என்றாலும், நாம் செய்த அமல்கள் மட்டும்தான் நம்மளோடு கூட வரப்போகின்றது. எனவே இந்த சந்திப்பிலே சில அமல்களை, ஃபர்லான அமல்கள், முக்கியமான அமல்கள், பெரிய அமல்கள் என்று இருக்கின்றன. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இப்படியான அமல்கள் இருக்கிறது. இது தவிர சின்ன சின்ன அமல் என்று நாம் கருதுகிற சில அமல்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அதற்கு எந்த அளவுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது, அதற்குரிய சிறப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லுவதன் மூலம் அந்த அமல்களையும் தவற விடாமல் பேணி அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அந்தஸ்துகளையும் உயர் பாக்கியங்களையும் பெறுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால் அதனையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நற்செயல்களில் எந்த ஒரு நல்ல செயலையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நற்செயல்களில் எந்த ஒன்றையும் அற்பமாக இழிவாக கருதாதீர்கள். இது ஒரு சின்ன விஷயம்தானே, இதை செய்யணுமா என்று நினைத்து எந்த ஒரு நல்ல செயலையும் விட்டு விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். அதாவது ஒரு மனிதனை பொறுத்த மட்டிற்கும், ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிற்கும், எந்த ஒரு நல்ல செயலையும் அவன் விடாமல், அலட்சியமாக விட்டு விடாமல் அதனை பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எந்த ஒரு சிறிய பாவத்தையும் ஒரு முஸ்லிம் எந்த சந்தர்ப்பங்களிலும் செய்துவிடக்கூடாது, அவற்றை தவிர்த்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் அவர்கள் ஒரு காரணம் சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய நற்செயல், அந்த நற்செயல் மூலம் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்து செய்வதற்கு இருப்பான். எனவே நாங்கள் அறிய மாட்டோம் எந்த நல்ல செயலை கொண்டு அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்து செய்ய இருக்கிறான். நாங்கள் நினைப்போம் அது சின்ன செயல் என்று. ஆனால் ஒரு சிறிய செயலை கொண்டு அல்லாஹுடைய ரஹ்மத்து நமக்கு கிடைப்பதற்கு இருக்கும். அதே போன்று எந்த ஒரு தீமையையும் நீங்கள் செய்யக்கூடாது, தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், எந்த சிறிய தீய செயல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய கோபம், தண்டனை நமக்கு வர இருக்கிறது என்பதை நாங்கள் அறிய மாட்டோம். எனவே ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் சிறிய நல்ல செயல்களையும் அலட்சியமாக விடக்கூடாது, சிறிய பாவங்களிலும் ஈடுபடக்கூடாது. காரணம், சிறிய நல்ல செயல்களினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, சிறிய பாவங்களின் மூலம் அல்லாஹ்வுடைய தண்டனை, கோபமும் வர இருக்கிறது என்றபடியால் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்றார். சிறிய நன்மையான விஷயம்தானே, இது சின்ன ஒரு விடயம்தானே என்று நாங்கள் அலட்சியமாக விடுவோம். ஆனால் அதில் அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இருக்கும். இது சின்ன பாவம் தானே என்று நாம் விட்டு விடுவோம், அல்லது அந்த பாவத்திலே மூழ்கி விடுவோம், வீழ்ந்து விடுவோம். ஆனால் அதிலே அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு இருக்கும், அல்லாஹ்வுடைய தண்டனை காத்திருக்கு. எனவே அந்த சிறிய பாவங்கள் என்று இருக்கிற பாவங்களை அலட்சியமாக கருதி அதிலும் விழுந்து விடக்கூடாது. சிறிய நன்மைதானே என்று கருதி அந்த நன்மைகளை செய்யாமலும் இருக்கக்கூடாது. உதாரணமாக சில செய்திகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவை பற்றி சொல்லுகிற போது, தர்மத்தை பற்றி சொல்லுகிற போது, சிறிய அளவான தர்மமாக இருந்தாலும் அதை செய்யுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இத்தகுன் நார வலவு பிஷிக்கை தம்ரத்தின், ஈத்தம் பழத்தினுடைய ஒரு துண்டை என்றாலும் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈத்தம் பழத்தினுடைய ஒரு சிறிய துண்டை என்றாலும் தர்மமாக கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளும். அரபிய சமூகத்தை பொறுத்த மாட்டிற்கும் அவர்களுக்கு ஈத்தம் பழம் என்பது ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்க கிலோ கணக்குல கொடுங்கன்னு சொல்ல. என்ன சொன்னாங்கண்டா, ஒரு ஈத்தம் பழத்தில ஒரு சிறிய துண்டு என்றாலும் கொடுத்து அல்லாஹ்வுக்காக சதக்காவாக தர்மமாக கொடுத்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். சிறிய தர்மம் தான், ஆனால் அதனுடைய பெரிய பிரதிபலன் என்னவென்றால், அந்த கொடிய நரகத்திலிருந்து ஒரு மனிதனை பாதுகாக்கிறது. நரகத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்திலே ஆக குறைஞ்ச தண்டனை 2 நெருப்பினால் செய்யப்பட்ட செருப்புகள் அல்லது பாதனைகள் அணிவிக்கப்படும். அதனை அணிந்தால் அவருடைய மூளை கொதித்து வெளியே வந்துவிடும். நெருப்பாலான 2 பாதனைகள் அணிவிக்கப்படுகிற ஒருவர் அதனை அணிந்ததும் அவருடைய மூளை கொதித்து வெளியே வரும். இதான் ஆக குறைஞ்ச தண்டனை. இந்த கொடிய நரகத்திலிருந்து எம்மை காத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க ஒரு ஈத்தம் பழத்தினுடைய பாதியை என்றாலும் ஒரு துண்டை என்றாலும் தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றார்கள். சிறிய அளவான தர்மங்களை என்றாலும் செய்யுங்கள் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் ஏன் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், இப்படியான சில விஷயங்கள், சில அமல்களை நாங்கள் அலட்சியமாக விடுவோம். இதுக்கெல்லாம் பெரிய நன்மை கிடைக்க போகுதா, நாம கொடுக்கிறண்டா ஒரு மனிதனுக்கு பெருசா தானே கொடுக்கணும் என்று நினைத்து தர்மம் செய்வதையே விட்டுவிடக்கூடியவர்கள் இருப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஈத்தம் பழத்திர துண்டு என்றாலும் தர்மம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னும் ஒரு ஹதீஸிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பின் தய்யிபின், ஹலாலான உழைப்பிலிருந்து ஒரு மனிதன் ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவு தர்மம் செய்வானாக இருந்தால், அல்லாஹ் வலா யக்பலுல்லாஹு இல்ல தய்யிப, அல்லாஹு தஆலா ஹலாலான உழைப்பிலிருந்து கொடுக்கிற தர்மத்தை தான் ஏற்றுக்கொள்வானா. பேருக்கு புகழுக்கு ஹராத்துல உழைச்சி தர்மம் செய்யறத அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவு என்றாலும் அது ஹலாலான உழைப்பில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் அந்த தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறானாம். எப்படி ஏற்றுக்கொள்கிறான் என்றால், அல்லாஹு தஆலா தன்னுடைய வலது கையால் அதனை கொடுப்பவரிடமிருந்து வாங்கி அதனை அவருக்காக அல்லாஹ் வளர்த்து விடுகிறான். பெரிதாக ஆகிற வரைக்கும் வளர்க்கிறான். உங்களில் ஒருவர் எப்படி ஒரு ஒட்டக குட்டிய அல்லது குதிரை குட்டியை சிறியதாக இருக்கிற போது அதை பெரிதாகிற வரைக்கும் பாசத்தோடு பார்த்து பார்த்து பராமரிப்பாரோ வளர்ப்பாரோ, அதுபோன்று அல்லாஹு தஆலா ஹலாலான உழைப்பில் தன்னுடைய செல்வத்தில் ஹலாலான முறையில் உழைச்ச அந்த செல்வத்திலிருந்து ஒரு ஈத்தம் பழத்தினுடைய அளவு தர்மம் செய்கிற
அந்த மனிதருடைய தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு தன் வலது கையால் அதனை வாங்கி அந்த ஒட்டக குட்டிய குதிரை குட்டிய நீங்க பாசத்தோடு வளர்க்கிற மாதிரி அந்த தர்மத்தை வளர்க்கிறான். எதுவரைக்கும் என்றால் ஹத்தா தக்கூன மிஸ்லல் ஜபல், மறுமை நாளிலே நாம் போய் பார்ப்போம், அது பெரிய மலை போல் இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. ஒரு ஈத்தம் பழத்திற அளவு தர்மம் செஞ்சிருப்போம், ஹலாலான உழைப்பிலிருந்து கொடுத்திருப்போம். அதனுடைய பெறுமதி எப்படி என்றால் பெரிய மலை அளவு அது அல்லாஹுவால் வளர்க்கப்பட்டிருக்கு. சின்ன ஒரு விஷயம் தானே, சின்ன ஒரு சதக்கா தானே என்று நாம் கருதக்கூடாது. அது அல்லாஹ்வுக்காக என்று ஹலாலான முறையில் அமைந்தால் இவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு மறுமையில் காத்திருக்கு. சின்ன சின்ன அமல்கள் தான், ஆனால் அவை ஒன்று சேர்கிற போது நமது மறுமை வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைந்து விடுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சதக்கா பற்றி வருகிற இன்னும் ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ்களை போல அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்கிற ஒரு செய்தி, ஒரு மனிதனுக்கு மரணம் வருகிற நேரம் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறானாம், யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்திலே இன்னும் கொஞ்ச நேரம் வாழ்றதுக்கு விட்டுவிடு, சந்தர்ப்பம் தா. அப்படி சந்தர்ப்பம் நீ தந்தால் ஃபயகூல ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் சதகாக்கள் கொடுத்து சாலிஹான ஒரு மனிதனாக உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று மனிதன் சொல்லுகின்றான். இந்த சதக்காவுடைய சிறப்பை பாருங்க. ஒரு மனிதனுக்கு மவுத் வருகிறது, அந்த நேரம் மலக்குல் மவுத் அலைஹிஸ்ஸலாம் தனது உயிரை கைப்பற்ற போகிறார்கள் என்ற விஷயம் தெரிந்ததும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறான், யா அல்லாஹ், எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தா, அந்த நேரத்துல நான் போய் சதக்கா கொடுத்து போட்டு சாலிஹான ஒரு நல்ல மனிதனாக ஆகிவிட்டு வருகிறேன் என்று சொல்கிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு, மௌத்தா போற ஒரு மனிதனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டால் அவன் செய்ய போகிற அமல் என்ன தெரியுமா? சதக்கா, தர்மம் செஞ்சுட்டு வாரன் என்று சொல்றான். அதன் மூலம் தன்னை ஒரு சாலிகான ஒரு அடியானாக ஆக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவும் கூறுகின்றார். என்றால் இந்த சதக்கா எவ்வளவு பொறுமதியானது, பாக்கியத்தை தரக்கூடியது, சிறப்பை தரக்கூடியது என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரி. எனவேதான் இந்த சதக்காவை சிறிய அளவு என்றாலும் பெரிய அளவு என்றாலும் நாங்கள் செய்து நமது நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்கும் மறுமையினுடைய ஈடேற்றத்துக்காகவும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அடுத்ததாக, சிரித்த முகத்தோடு மற்றவர்களை பார்ப்பதும் சதக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் நன்மைகள்ல மிக உயர்ந்த நன்மையாக இருக்கிறது. சின்ன விஷயம்தான். ஒரு ஆளை கடுகடுத்த முகத்தோடு பார்க்காம, கோபத்தோடு பார்க்காம, வெறுப்போடு பார்க்காம, எரிச்சலோடு பார்க்காம, பொறாமையோடு பார்க்காம, சிரித்த முகத்தோடு பார்ப்பது, அல்லது பெருமையோடு பார்க்காம, இழிவாக பார்க்காம ஒருவரை சிரித்த முகத்தோடு பார்ப்பதும் சதக்கா, அதுவும் பெரிய நன்மை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையான காரியங்களிலிருந்து எதனையும் நீங்கள் அற்பமாக கருதாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு பார்ப்பதை கூட அற்பமாக நினைத்து அதையும் கூட விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன. அதுக்காக பெண்களை பார்த்து சிரிப்பது, அல்லது நமக்கு மகரமியத்தான உறவுகளை பார்த்து மலர்ந்த முகத்தோடு சிரிப்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் குறிக்கும். அதே போன்று ஆண்கள் தங்களுடைய மற்ற சகோதர ஆண்கள் அல்லது தங்களுடைய மகரமியத்தான பெண்கள் இவர்களை பார்த்து, தனது மனைவியை பார்த்து, அல்லது பெண்கள் தங்களுடைய கணவன் பிள்ளைகளை பார்த்து இப்படி மலர்ந்த முகத்தோடு சிரிப்பதைத்தான் இது குறிக்குமே தவிர, தங்களுக்கு அஜ்னபிகளாக இருக்கிற அந்நிய ஆண்களை எல்லாம் பார்த்து சிரித்து கொண்டு மலர்ந்த முகத்தோடு இருக்கிற போது அது பெரிய ஆபத்திலே கொண்டு போய் விட்டுவிடும். எனவே நன்மைகளில் எதனையும் அற்பமாக கருதாதீர்கள். பக்கத்திலே இருக்கிற நமது உறவுகள், சொந்தங்களை மலர்ந்த முகத்தோடு பார்ப்பதை கூட அற்பமாக கருதாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன விஷயம், ஆனால் எந்த அளவுக்கு பெரிய நன்மை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் பூர்ப்பது கூட உனக்கு சதக்கா, தர்மத்தினுடைய நன்மையை பெற்று தரும் என்று சொன்னார்கள். தர்மம் என்றா காசு கொடுக்கிறது தான் தர்மம், அல்லது பொருட்கள் வாங்கி கொடுப்பதுதான் தர்மம் அல்ல. நாங்க ஒருவரை பார்த்து சிரிக்கிறதும், சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு பார்ப்பதும் அதுவும் தர்மம் தான். அதுவும் தர்மம் செய்த நன்மையை பெற்று தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால் தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு செய்த உபதேசத்திலே, வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி, நீ மனிதர்களை விட்டும் உன் முகத்தை திருப்பி விடாதே, உன் கன்னத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று சொன்னார்கள். பெருமையின் காரணமாக, அகங்காரத்தின் காரணமாக மற்றவர்களை புறக்கணித்து, மற்றவர்களை கணக்கெடுக்காமல்
உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று சொன்னார். சிலர் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கு விருப்பமானவர்களை பார்த்து சிரிக்கிற, அல்லது அவர்களைப் போல பதவிகளில் இருக்கிறவர்களை பார்த்து மட்டும் சிரிக்கிற, அவர்களைப் போல வசதி வாய்ப்புள்ளவர்களை பார்த்து மட்டும் சிரிக்கிற, இப்படியெல்லாம் இருக்கிறார். ஆனால் ஒரு முஸ்லிம் இதை ஒரு இபாதத் என்று நினைக்க வேண்டும். மற்ற முஸ்லிம்களை பார்த்து சிரிப்பது இபாதத். அவர் முஸ்லிம் என்பதற்காகத்தான் நாம் சிரிக்கிறோம். அவர் பணக்காரர் என்பதற்காக, அவர் பதவியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்பதற்காக, இந்த விடயத்துக்காக அல்ல. ஒரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொன்னால் எப்படி நன்மையோ அதே போன்று ஒரு முஸ்லிமை பார்த்து சிரித்தாலும் நன்மை, புன்முறுவல் பூத்தாலும் நன்மை, மலர்ந்த முகத்தோடு பார்த்தாலும் நன்மை. சின்ன விஷயம் வந்து இதையும் நாங்கள் அலட்சியமாக கருதக்கூடாது. இதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கின்றது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்று இன்னும் ஒரு விஷயம், அதாவது சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு காசு கொடுத்து சிரிக்க வைக்கணும் போல இருக்கு. தன்னுடைய தாய தந்தைய கூட பிறந்த உறவுகளோடு சொந்தங்களோடு கூட மலர்ந்த முகத்தோடு பார்க்க மாட்டார்கள். கடுகடுத்தவர்களாக, வெறுப்போடு, இப்படி கோபத்தோடு நடந்து கொள்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார். ஆனால் இந்த சிரிப்பு மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறது. நாம் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறோம் என்ற செய்தி அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறது என்றால் அது ஒரு சதக்கா செய்த நன்மையை நமக்கு தருகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அடுத்ததாக இன்னொரு விடயம், பாதைகளிலே கிடக்கிற பிறருக்கு இடையூறு தருகிற அந்த முள், கல், இப்படியானவற்றை அகற்றுவது கூட எங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்று தருகிறது. சின்ன விஷயம், ரோட்டால போறோம், ஒரு கல்லு கிடக்குது, அதை காலால ஒரு சைட்ல ஓரமாக்கி போட்டு போறோம். ரோட்ல போறோம், முள்ளு கிடக்குது, அதை ஒரு ஓரமாக்கி போட்டு போறோம். இது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மையான ஒரு காரியமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறதுன்னு சொன்னார்கள். ஈமான் கிளைகள் 70க்கும் மேல என்று சொன்னார். அதுல உயர்ந்த கிளை என்னன்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவா. அதுல ஆகவும் குறைஞ்சது தாழ்ந்த கிளை என்னண்டா, பாதையில மனிதர்களுக்கு இடையூறை ஏற்படுத்துகிற அந்த பொருட்களை அகற்றுவது என்று சொன்னார். உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், ஆகவும் தாழ்ந்தது பாதையில கிடக்கிற முள்ள, கல்ல, குப்பைய, கூலத்தை அகற்றி விடுவது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மேராஜின் போது ஒரு மனிதரை சுவர்க்கத்தில் பார்த்தேன். அவர் சுவர்க்கத்திலே உருண்டு பிறண்டு கொண்டிருந்தார் சந்தோஷத்தினால். அப்போது அவரிடத்திலே, அதாவது அவர் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் என்ன, இந்த பாக்கியத்தை அவர் பெறுவதற்கு காரணம் என்ன என்ற விஷயங்களை சொல்லுகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற போது ஒரு மரத்தினுடைய கிளை முறிந்து கிடந்தது. அந்த மனிதர் அது மற்றவர்களுக்கு, பாதையிலே செல்லுகிறவர்களுக்கு இடைஞ்சலை, தொந்தரவை ஏற்படுத்தி கொண்டிருந்ததனால் இவர் அதனை எடுத்து பாதையின் ஓரத்துக்கு ஆக்கிவிட்டு சென்றார். இதனால தான் இவருக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே சின்ன சின்ன விஷயம், ரோட்ல போறோம், ஒரு மரத்துல கிளை விழுந்து கிடக்குது, அதை இழுத்து பாதையின் ஓரத்துக்கு ஆக்கி போட்டு போனேன், அவ்வளவுதான். அதுக்குரிய பாக்கியம் என்னண்டா, சொர்க்கத்தில உருண்டு பிறழ்கிறார். அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ஆனால் நாம் வாழுகிற இந்த காலத்தில் அதிகமான மனிதர்கள் இந்த குப்பைகள், மனிதர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகிற இந்த விஷயங்களை அகற்றுவதற்கு பதிலாக அதனை போடுகிற எத்தனையோ பேரை நாங்க பார்க்கிறோம். அவங்களோட வீட்டு குப்பையை கொண்டாந்து மற்றாக்கள வீட்டுக்கு முன்னுக்கு, அல்லது ரோட்ல போடுறாக்கள் இருக்காங்க. அதுலயும் மழை காலங்கள்ல மிக சிரமப்படுற நேரங்கள்ல கொண்டு வந்து அந்த தண்ணிக்குள்ள அந்த ஊத்தைகளை, அழுக்குகளை பக்கத்து வீட்டில, பாதைகள்ல போடுகிற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மூமின், ஈமான் உள்ள ஒரு மனிதன் இந்த விஷயத்தை செய்ய மாட்டான். ஏன் காரணம்? இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது ஒரு மிகப்பெரிய நன்மையான விஷயம். இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின், ஒரு மனிதன் பாதையால் போய்கொண்டிருக்கிற போது அவர் ஒரு முள்ளை காணுகிறார். அந்த முள்ளை, மனிதர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி தொந்தரவு கொடுக்கிற அந்த முள்ளை எடுத்து அவர் பாதையுடைய ஓரத்திலே வைத்து விட்டு சென்று விட்டார். இவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். வகஃபர லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி. பாதையிலே கிடக்கிற மனிதர்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துகிற பொருட்களை அகற்றுவதற்கு அந்த ஊட்டுக்காராக்கள் நன்றி செலுத்தலாட்டியும், முன்னூட்டுக்காராக்கள் நன்றி செலுத்தலாட்டியும் அல்லாஹ் இவருக்கு நன்றி செலுத்துகிறார். இவருக்கு அல்லாஹ் இவருடைய பாவங்களை அகற்றுகிறார். எனவே இந்த பாதைகள்ல இடைஞ்சலை ஏற்படுத்துகிற பொருட்களை
பிரதேச சபையோ மாநகர சபையோ அந்த ஊழியர்கள் தான் வந்து அகற்றணும் என்றில்லை. இது பெரிய நன்மையான விஷயம். இதை நாம் செய்கிற போது சின்ன விஷயம்தான், ஆனா பெரிய கூலிய மறுமையில் நமக்கு பெற்று தருகின்ற அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த இன்னொரு விஷயம் நாம் அற்பமாக நினைத்து விட்டு விடுகின்ற அந்த அமல்களை இன்னொன்று என்னண்டா, பக்கத்து வீட்டார்களுக்கு சிறிய அளவேனும் நாங்கள் தர்மம் செய்வது. பக்கத்து வீட்டுக்காராக்களுக்கு சின்ன சின்ன பொருட்களை என்றாலும் தர்மம் செய்வது. கொடுத்தா பெருசா கொடுக்கணும் என்று நேர்ச்சி சிலாக்கள் நேரில் தர்மம் செய்யறதையே விட்டுருவாங்க. அல்லது இப்படி ஒரு பயம் இருக்குது, இப்ப அவங்க ஒரு பொருளை தந்தா நாம திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும் என்றதுக்காகவும் அந்த தர்மங்கள்ல கொடுக்கல் வாங்கல் செய்யற விஷயம் இன்றைக்கு சமூகத்துல இல்லாம போயிருக்கு. அவ நம்மளுக்கு இப்படி ஒரு பொருளை வாங்கி தந்த 1000 ரூபாய்க்கு கண்டா நாம 2000 ரூபாய்க்கு கொடுக்கணும். இந்த பயத்துல நாமளும் கொடுக்கிற இல்லாவும் தாரையில். ஆனால் இப்படியான தர்மங்களை இப்படி பதிலுக்கு பதில் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. மறுமைக்காக இதனை நாம் இந்த நல்ல செயல்களை செய்ய வேண்டும். இதுக்குரிய பிரதிபலன் மறுமையில கிடைக்கும். அல்லாஹ் தரட்டும் என்ற எதிர்பார்ப்போடு நாம் செய்ய வேண்டுமே தவிர அவங்களே திரும்ப தர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னார்கள், யா நிசா அல் முஸ்லிமான், முஸ்லிமான பெண்களே, லா தஹ்கிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா, எந்த ஒரு அண்டை வீட்டு பெண்ணும் மற்ற எந்த அண்டை விட்டு பெண்ணுக்கும் கொடுக்கிற எந்த ஒரு பொருளையும் அற்பமாக நினைக்க வேண்டாம். சின்ன விஷயம் தானே, அவகப்பா உப்பு கொஞ்சம் தாங்க, சீனி கொஞ்சம் தாங்க, கொச்சிக்கத்தூள் தாங்க, இப்படி சிறிய சிறிய பொருட்களை கேட்பா. இதை நீங்க லேசாக நினைக்கணும், இதை அற்பமாக கருத வேண்டாம். அவ்வளவு பெரிய நன்மையை பெற்று தருகிற விஷயம். சதக்காவுடைய நோக்கத்தோடு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஆட்டினுடைய கால் கொழும்பு இருக்குதே, அந்த கொழும்பை கொண்டு தயாரித்த அந்த சொதி அல்லது ஆணம், இதனை தர்மம் செய்வதை கூட நீங்கள் அற்பமாக நினைக்காதீர்கள் என்று சொன்னார். அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு விளக்கம் என்னன்னா, இறைச்சியே இல்லாத ஒரு முள்ளு, ஆட்டுக்கால் முள்ளு அல்லது எலும்பு, அதை எடுத்து நாங்க ஒரு சொதி செய்யறோம்டா, அந்த சொதியிலிருந்து பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கக்குள்ள அவங்க என்ன நினைக்க போறாங்க, இதுக்கு இறைச்சியும் இல்லை ஒன்றும் இல்லை, வெறும் முள்ளு எலும்பு என்று அவங்க நினைச்சாலும் பரவாயில்லை, அதை தர்மம் செய்யறத கூட நீங்க லேசாக அற்பமாக கருதாதீர்கள், அற்பமாக கருதி விட்டு விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படி என்றால் நாம் மற்ற விஷயங்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் பல செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், லைஸல் முஃமினுல்லதி யஷ்பஉ வஜாருஹு ஜாயிஉன் இலா ஜம்பிஹி, அண்டை வீட்டான் தனக்கு பக்கத்திலே பசியோடு இருக்கிற போது வயிறார சாப்பிடுகிறவன் மூமினே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாங்க வயிறு நிறைய சாப்பிடுறோம், பக்கத்து வீட்டுல சாப்பிடையும் வழி இல்லாம கிடக்கிறான் என்றால் நாங்க உண்மையான மூமினே இல்லை என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவேதான் அண்டை வீட்டானுக்கு இதை கொடுத்தா அவங்களுக்கு போதுமா இருக்குமா, இது ஒரு சாதாரணம் என்று நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் அற்பமாக நினைத்து அவளுக்கு கொடுப்பதை தவிர்க்க கூடாது. அது பெரிய நன்மையை பெற்று தரக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனை நல்ல மனிதன் என்று சான்று பகர்வதாக இருந்தால் சில விஷயங்களை ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு ஆணை பொறுத்த மட்டிற்கும் அவர் நல்லவர் என்றா அவர் மனைவி சொல்லணுமா, அல்லது குடும்பத்தில் உள்ள பெண்கள் அவர்களிடத்தில் நல்லவர் தான் உங்களில் நல்லவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. ஒரு ஆண் நல்லவர் என்று சொல்றேன்டா அவர் மனைவி, குடும்பம், அவருடைய பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அவர்களிடத்தில் நல்லவர் என்றா தான் அவர் நல்லவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னுடைய வீட்டாரிடத்தில் நல்லவனாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதே போன்றுதான் ஒருவர் தன் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் தான் அவர் தான் நல்லவர் என்று சொன்னார். பக்கத்து வீட்டுக்காரருக்கு உண்மையா இந்த பகுதியில உள்ளவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்வார். வீட்டிலே உள்ளவர்களுக்கு உண்மையாகவே தெரியும் ஒருவருடைய உண்மையான பக்கங்கள், அவருடைய நேர்மையான பக்கங்கள் அவர்களுக்கு தான் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தெரியும் இவர் யாரு, இவருடைய நேர்மை என்ன, உண்மையாளரா எப்படி என்ற விஷயங்களை அறிவார். எனவே அந்த அடிப்படையில் நாம் மரணித்தாலும் நம்மளை பற்றி நல்ல முறையில் சொல்கிற அந்த பக்கங்களை, அந்த சந்தர்ப்பங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மிக முக்கியமா அவர்களுக்கு தர்மம் செய்வது, அவர்களுக்கு உதவி செய்வது எல்லாம் இந்த மாதிரியான நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்துவதற்கு மிக உறுதுணையாக இருக்கு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அதே போன்று இன்னொரு விஷயம், சின்ன ஒரு விஷயம்தான் பெரிய நன்மையை பெற்று தருகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி பாதையால் போகின்றால் ஒரு கிணற்றடியிலே
ஒரு நாய் தாகத்தோடு, அந்த நாய் தண்ணீருக்காக வேண்டி நாக்கை வெளியிலே போட்டு அந்த கிணற்றிலே மிக சிரமப்பட்டு வலிக்கிறது நாக்கால். ஆனால் அதனால் தண்ணியை தொட முடியாது, அவ்வளவு தூரத்தில் இருக்கின்றது. இந்த பெண் மனிதனை பார்க்கிறார். தான் அணிந்திருந்த அந்த காலுறை ஷூ அதை எடுத்து அதிலே ஒரு கயிறை கட்டி அல்லது ஒரு சீலையை கட்டி அந்த கிணற்றுக்குள் இறக்கி தண்ணீரை எடுத்து அந்த நாக்கி புகட்டுகிறாள். இவள் தண்ணீர் கொடுத்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அந்த பெண்ணுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறான். அவள் செய்த அந்த பெரிய பாவத்தில் இருந்து அவளுக்கு அல்லாஹு தாலா பாவ மீட்சியை கொடுக்கிறான். அதே போன்று இன்னும் சில ஹதீஸ்களில் வருகிறது, இதன் காரணமாக அல்லாஹ் அவளை சுவர்க்கத்தில் நுழைவித்தான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சின்ன ஒரு விஷயம்தான், அந்த சின்ன விஷயம் அந்த பெரும் பாவத்தில் ஈடுபட்ட பெண்ணுக்கு மிகப்பெரிய ரஹ்மத்தாக அமைந்து விட்டது. நாய்க்கு தண்ணீரை கொடுத்தால் அதன் காரணமாக அவளுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. அந்த ஒரு செயல் அவள் சுவனம் போவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. எனவேதான் எந்த ஒரு நல்ல செயலையும் நாங்கள் அற்பமாக கருதக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காராக்கள் ஒரு பொருளை கேட்டு அனுப்புகிற போது நாம இல்லைன்னு சொல்லிடுவோம் வச்சுக்கிட்டு. சில நேரம் அந்த ஒரு பொருளினால் அல்லாஹ் நமக்கு ரஹமத்து செய்வதற்கு காத்து கொண்டிருப்பான். எனவே எந்த ஒரு நல்ல செயலையும் அற்பமாக கருதக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபி தோழர் வந்து கேட்டார், அல்லாஹுடைய நபியே, என் தாய் மரணித்து விட்டார்கள், நான் என் தாய்க்காக வேண்டி தர்மங்கள் செய்யலாமா என்று கேட்டார். அல்லாஹுடைய தூதர் ஆம் என்று சொன்னார். அப்போது அவர் கேட்டார், ஃபஅய்யு ஸதகத்தி அஃலல், என்ன மாதிரியான தர்மங்களை செய்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்யுல் மா, நீர் போற்றுவது மிகப்பெரிய தர்மம் என்று சொன்னார். நாம் நமது பகுதிகளில் நீர் போற்றுவது என்று சொல்கிற போது நாம் இதை லேசா எடுப்போம். நம்முடைய பக்கம் தண்ணி இல்லாத பகுதியே இல்லை. அந்த பாலைவன பகுதிகளிலே அந்த மலை பாறைகளுக்கு மத்தியிலே தண்ணீர் என்பது எந்த அளவுக்கு தேவையாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். எனவேதான் ஒருவர் மரணித்த போது, தாய் மரணித்த போது அந்த தாய்க்கு சதக்கா கொடுத்தா சேருமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட நேரம் ஆம் என்று சொன்னதும், எப்படியான தர்மங்கள் சிறந்தது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீர் புகட்டுவது அது மிகப்பெரிய தர்மம் என்று சொன்னார். அன்பான சகோதரிகளை, தாய்மகளே, அதனால் தான் அந்த பெண்மணியும் விபச்சாரியாக இருந்தால், ஆனால் அந்த தாகத்தோடு இருந்த மிருகத்துக்கு, நாய்க்கு நீர் போட்டினால் அதன் மூலம் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அவளுக்கு சொர்க்கத்தை கொடு. எனவே எங்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருக்கிறது. நாங்களும் எத்தனையோ குடும்பங்கள் இருப்பார்கள், குடிநீருக்கு வசதி இல்லாமல், வாட்டர் சப்ளை என்று சொல்கிற அந்த இணைப்பை பெறுவதற்கு கூட வசதி இல்லாமல் பலர் இருப்பார். சில கிராம பகுதிகளில் இந்த குடிநீரை பல தூரமான இடங்களிலே இருந்து சுமந்து வந்து பயன்படுத்துகிறவர்கள் இருக்கிறார். அப்படியானவர்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த விஷயங்களை செய்கிற போது நிச்சயமாக அது மிகப்பெரிய நன்மையை பெற்று தருகின்றது. சின்ன விஷயம்தான், ஆனால் நாம் மரணித்தாலும் அதனுடைய நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. அடுத்ததாக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னொரு விஷயம் என்னவென்றால், இப்படியும் இருக்கிறார்கள் சில சமூகத்தில். அதாவது நீர் இணைப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கும், வாட்டர் சப்ளை எல்லாம் கிடைச்சிருக்கும், ஆனால் அதை காசு கட்ட வழி இல்லாம பல ரூபாய்கள் அவர்களுக்கு வந்து பில் வந்து அந்த கனெக்ஷனையே கட் பண்ணி போட்டு போயிருப்பாங்க. பக்கத்து வீட்டுகள்ல தூரங்கள்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவுக்கும் வசதி குறைஞ்சாக்களாகவும் சிலர் இருப்பார். அந்த விஷயங்களை கூட சீர் செய்து வைக்கிற போதும் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த பாக்கியங்களை தருவார். சின்ன விஷயங்கள், ஆனால் நமது மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை அதை பெற்று தரும். அடுத்ததாக இந்த முசாபஹா செய்கிறது, சின்னொரு விஷயம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை காணுகிற போது கையை கொடுக்கிறது, பொம்பளைகளுக்கும் ஆண்களுக்கும். இப்படி முசாபஹா செய்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மாமின் முஸ்லிமைனி யல்தகியானி ஃபயத்தசாஃபஹானி இல்லா குஃபிர லஹுமா கபுல அன் யஃப்தரிகா. இரண்டு முஸ்லிம்கள் சந்தித்து ஒருத்தருக்கொருத்தர் கை கொடுத்து முசாபஹா செய்வார்களாக இருந்தால் அவங்க கையை பிரித்து எடுப்பதற்கிடையில் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சின்ன விஷயம்தான், ஆனா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதன் மூலம். எனவே இந்த விஷயங்களில் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. எப்படி பெரிய அமல்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயற்படுகிறோமோ, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, பெற்றோருக்கு உபகாரம் செய்தல், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் என்று அந்த மாதிரி பெரிய அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ, அதே போன்று இந்த மாதிரி அற்பமாக நினைக்கிற அமல்களையும் நாங்கள் விட்டு விடாமல் அதனையும் பேணிக்கொள்ள வேண்டும். அதனாலும் மிகப்பெரிய நன்மைகளும் பாக்கியங்களும் மறுமையில் நமக்கு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டிற்கும் பெண்களுடைய கையை அவர்கள் தொட்டதில், ஒரு ஆண்
பெண்ணுக்கு முசாபா செய்யலாம், பெண் ஆணுக்கு முசாபா செய்யலாம். இன்றைக்கு அதுவும் நமது சமுதாயத்துல நிறைய பேருக்கு மத்தியில் இந்த வரம்பு மீறுதல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உயர் பதவிகளுக்கு போனால் இப்படி ஆண்களுடைய கையை தொடக்கூடிய பெண்களும் பெண்களுடைய கைகளை தொடக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை எந்த ஒரு பெண்ணுடைய கையையும் தொட்டதே கிடையாது. அவர்கள் பெண்களிடத்திலே உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள், பையத்து செய்வார்கள். பல விடயங்களுக்காக பையத்து உடன்படிக்கை எடுத்தார்கள். ஆனால் அந்த எந்த உடன்படிக்கையின் போதும் ஆண்களுக்கு கையை கொடுத்து உடன்படிக்கை பையத்து எடுத்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களிடத்துல கையை கொடுத்து பையத்து எடுத்தது. அவர்களோடு கதை மூலமாக அந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் பையத்து எடுத்தார்களே தவிர கையை கொடுத்து ரசூலுல்லாஹ் பையத்து எடுத்ததே இல்லை என்று அவருடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இன்னி லா உசாஃபிஹு நிஸா, நான் நிச்சயமாக பெண்களுக்கு கைலாக முசாபஹா செய்யவே மாட்டேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எனவே இந்த முசாபஹா என்கிற அமல் இது சின்ன ஒரு விஷயம்தான். ஆனால் இதன் மூலமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுது. வீட்டை நான் போற நேரம் நமது பிள்ளைகளுக்கு, நமது சகோதரிகளுக்கு, நமது தாய்மார்களுக்கு, நமது மகரமிகளான உறவுகளுக்கு இப்படி செய்கிற போது நமது பாவங்கள் அழிக்கப்படுகின்றன. அடுத்ததாக சில திக்ருகள் இருக்கின்றன. சின்ன சின்ன திக்ருகள் பெரிய நன்மைகளை நமக்கு பெற்று தரும். நமது ஓய்வு நேரங்களில் சிலர் பாட்டு படிச்சுக்கிறார்கள் இருக்கிறாங்க. சிலர் வேற பத்திரிகைகள், வேற செய்திகள், இது நான் கூடாது என்று சொல்லவில்லை, செய்தி கேட்க வேணாம், பத்திரிகை பார்க்க வேணாம் என்று சொல்லல. அதுகளுக்காக நீண்ட நேரங்களை ஒதுக்குவதை விட இந்த மாதிரி சில திக்ருகளுக்காகவும் நாங்கள் சந்தர்ப்பத்தை எடுக்க வேண்டும். காரணம், அது நமது மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கு. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 வார்த்தைகள் இருக்கின்றன, கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு மொழியறதுக்கு லேசாகவும், தகீலத்தானி ஃபில் மீசான், நன்மைகள் தீமைகளை நிறுக்கிற போது நன்மையின் பக்கமாக அது கதிக்கக்கூடியதாகவும் பாரமானதாகவும், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக விருப்பத்துக்குரியதாகவும் இருக்கிறது. 2 வார்த்தைகள் தான், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த 2க்கும் உரிய சிறப்பு என்னண்டா, இது மொழியறதுக்கு லேசி, அதே நேரம் நன்மை தீமைகளை அல்லாஹ் நிறுக்கிற நேரம் நன்மையின் பக்கம் இது கடுமையாக கதிக்கக்கூடியது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு திக்ரையும் நாங்கள் அற்பமாக கருதக்கூடாது. அவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு இருக்கின்றன. சின்ன ஒரு திக்ர் தானே என்று நாம் விட்டு விடுவோம். ஆனால் அது சிறப்பை பாருங்கள், தராசியிலே பாரத்தை ஏற்படுத்துகிறது, அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று மட்டும் ஒருவர் ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லுகிறார் என்றால் அதற்குரிய சிறப்பு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுத்தத் ஹதாயாஹு வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹ்ரி, கடலுடைய நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னால் கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அழிக்கப்படும். கடல்ல நுரைய நம்மளால எண்ணி பார்க்கலுமா, அளந்து பார்க்கலுமா, நிறுக்கலுமா? அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று மட்டும் ஒரு ஆள் 100 தடவை ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற போது சிறிய பாவங்கள். இதற்கு பல பாட்டு படிக்கிறத, அவர பலாய இவர பலாய கதைக்கிறத விட இந்த மாதிரியான திக்ருகளை லேசாக செய்கிற போது இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று தொழுது முடிந்ததும் ஃபர்லான தொழுகைகளை தொழுது முடித்ததும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கும் நிறைய சிறப்பு இருக்கிறது. சிலர் தொழுகிறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கிற காலம் இது. ஃபர்லே தொழுறையில் அதுக்கு பிறகு திக்ருகளை பற்றி சொல்லவா வேண்டும்? ஆனால் ஈமான் கொண்ட உள்ளங்கள் நிச்சயமாக இந்த அமல்களில் அவர்கள் பரலையும் பேணுவார்கள். இந்த மாதிரியான அற்பமாக விடப்படுகிற அமல்களையும் விட்டுவிடாமல் பேணி நடப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரு அல்லாஹுவ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தஸ்பீஹ் செய்வாரோ, எப்படி சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை, அல்லாஹு அக்பர் என்று 33 தடவை பரலு தொழுதத்துக்கு பிறகு யார் இப்படி சொல்லி அதனை 33 எல்லாம் 99 100ஆக ஆக்குவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ்
லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லுவாராக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குஃபிரத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹ்ரி, மிஸ்ல ஜபதில் பஹர். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, எல்லாம் 99 100ஆக ஆக்குவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒவ்வொரு ஃபர்லுக்கு பிறகும் ஒரு ஆள் செஞ்சு வந்தா அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இதற்கும் நேரம் இல்லாமல் அவசரமாக செல்லக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், நாங்கள் அற்பமாக லேசாக பார்க்கிற விஷயங்கள் எவ்வளவு பெரிய பிரயோஜனத்தை, எவ்வளவு பெரிய அந்தஸ்தை, நன்மையை நமக்கு தருகிறது என்பதை சிந்தித்து பார். இன்னொரு விடயம் என்னவென்றால், சுபஹ் தொழுகை இருக்கிறதல்லவா, அந்த சுபஹுக்கு முன்பு உள்ள 2 ரக்காத்து சுன்னத். நம்மள நிறைய பேர் சுபஹுடைய சுன்னத்தை தொழுகையில் அல்லாஹ் அருள் செய்த சகோதர சகோதரிகளை தவிர பெரும்பாலானாக்கள் சுன்னத்துகள் தொழுகையில். அதிலேயும் விசேடமாக சுபஹுடைய சுன்னத்துக்கு தனி சிறப்பு இருக்கு. சுபஹு தொழுகைக்கு நிறைய சிறப்பு இருக்குது, அதிலேயும் சுபஹுடைய சுன்னத்துக்கும் சிறப்பு இருக்குது. சுபஹு தொழுகையுடைய அந்த தொழுகைக்கு முன்பதாக உள்ள 2 ரக்காத்தினுடைய சுன்னத்துகளுக்குமான சிறப்பு என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சுபஹ் தொழுகைக்கு முன்புள்ள அந்த 2 ரக்அத் சுபஹுடைய சுன்னத்துகள் இருக்கின்றனவே, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த துன்யா, இந்த உலகம், இந்த உலகத்திலே உள்ள எல்லாத்தையும் விட சிறந்ததாக அந்த 2 ரக்காத்து சுன்னத்துகளும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சுபஹ் தொழுகைக்கு முன்புள்ள அந்த 2 ரக்காத்து சுன்னத்துகள் இந்த துனியாவிலே உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது என்று சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகிறது. இந்த சுபஹுடைய சுன்னத்தான தொழுகைக்கே இவ்வளவு சிறப்பு என்றால், இந்த துனியாவிலே உள்ள எல்லாத்தையும் விட அதற்கு சிறப்பு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் ஃபர்லுக்கு எப்படி சிறப்பு இருக்கு? அதனால் தான் முஅத்தின் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று எந்த தொழுகையும் சொல்றையிலே சுபஹுக்கு மட்டும் சொல்லுவார். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்ததாகும் என்று எம்மை அழைப்பார். அதுக்காக சுபஹு மட்டும் நான் தொழணும், மற்றொரு தொழுகையும் தொழப்போடா என்று முடிவெடுத்திடப்படா. எல்லா தொழுகைகளுக்கும் சிறப்பு இருக்கின்றது. சுபஹுக்கு அதே போன்று அதனுடைய சுன்னத்துக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் சிலர் சுபஹுடைய சுன்னத்தை முந்தி தொழ கிடைக்காத போது பிந்தி சுபஹு தொழுதத்துக்கு பிறகு தொழுதிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு அங்கீகாரம் வழங்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணங்கள் போனா மற்ற தொழுகையினுடைய சுன்னத்துகளை விட்டுருவாங்க, ஆனா சுபஹுடைய சுன்னத்தை விடவே மாட்டார்கள். பிரயாணத்திலையும் தொழுவார்கள். அந்த அளவுக்கு சிறப்புக்குரியதான் இந்த சுபஹுடைய சுன்னத். சிறப்பு என்ன? ரக்அத்தால் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்திலே உள்ள எல்லாத்தையும் விட மிக சிறப்புக்குரியது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இறுதியாக லுஹா தொழுகை என்ற ஒரு தொழுகை, முற்பகல் நேரத்தில் தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகைக்கு இருக்கிற சிறப்பை பாரு, வெறும் 2 ரக்காத்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் காலை ஆகிற போது அவருடைய உடம்பிலே இருக்கிற 360 மூட்டுகளுக்கும் அவர் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய உடம்பில 360 மூட்டுகள் இருக்கின்றதா, அந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் காலை ஆயினோனே தர்மம் செய்யணுமா, அந்த மூட்டுகளுக்காக என்று கூறிவிட்டு சொன்னார்கள், நீங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் தர்மம் தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் தர்மம், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் தர்மம். நீங்கள் நன்மையை ஏவுவதும் தர்மம் செய்த கூலியை தரும், தீமையை தடுப்பதும் தர்மம் செய்த கூலியை தரும். இது எல்லாத்துக்கும் பகரமாக, இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை செஞ்சா நீங்க 360 மூட்டுகளுக்கும் தர்மம் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தானி யர்கஉஹுமா மினல் துஹா. உங்களில் ஒருவர் அந்த முற்பகல் நேரத்தில் தொழக்கூடிய அந்த லுஹா தொழுகையினுடைய 2 ரக்காத்துகள் என்று சொன்னார். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி இது. 360 மூட்டுகள் நமது உடம்பில் இருக்குது. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதற்காக தர்மம் செய்யணும். அதுக்கு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்
லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லுவதன் மூலமும் அந்த தர்மம் செய்த நன்மையை பெற முடியும். அதே போன்று நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, இப்படி எல்லாம் செய்கிற போதும் அந்த தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விஷயம் இருக்கிறது. 2 ரக்காத்து லுஹா, அந்த முற்பகல் நேரத்தில் ஒருவர் தொழுதால் அந்த உடம்பில் இருக்கிற 360 மூட்டுகளுக்கும் தர்மம் செஞ்ச கூலி அவருக்கு கிடைத்து விடும் என்று சொன்னார். இது போதும் என்று சொன்னார். ஆக குறைஞ்சதுதான் 2 ரக்காத்து, 4 தொழலாம், 6 தொழலாம், 8 ரக்காத் இப்படி எல்லாம் நாங்கள் தொழலாம். இந்த செய்திகள் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகள், இது போன்று பல நன்மையான காரியங்கள் இருக்கின்றன. நான் சுருக்கமாக ஒரு சிலதை சொல்லியிருக்கிறேன். நாம சின்ன சின்ன விஷயம் என்று விடக்கூடிய பல அமல்கள் இருக்கின்றன. ஆனால் அதனுடைய பெருமதி நமக்கு இப்ப விளங்காது. அல்லாஹு தாலா நமது நன்மை தீமைகளை ஒரு நாள் கொண்டு வந்து நம்மள கண்ணுக்கு முன்னால அவன் மீசான் தராசை வச்சு நிறுப்பான். அம்மாமன் தகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா. யாருடைய அந்த நிறுவையின் போது அவருடைய நன்மையின் பக்கம் கதிக்குமோ அவர் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பார். அதே நேரம் அம்மாமன் ஹஃபத் மவாசினுஹு, எவருடைய நன்மையின் பக்கம் கதிக்காமல் பாவத்தின் பக்கமாக கதித்து விடுமோ உம்முஹு ஹாவியா, அவர் தங்குகிற இடம் ஹாவியா என்கிற நரக நெருப்பாகும் என்று அல்லாஹு தஆலா சொல். எனவே இந்த நிலைமை நமக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால், நமது நன்மைகளை நிறுக்கிற போது அது நன்மையின் பக்கம் கதிக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல செயலையும் அற்பமாக கருதக்கூடாது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற அந்த அமல்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்களை போல இந்த சுன்னத்தான அமல்களையும் நாங்கள் செய்யணும். இப்படி செய்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெறுகிற அந்த நல்ல மனிதர்களாக, பாக்கியசாலிகளாக ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.